மொடையா முட்டாள் வெட்டிடுச்சடா. இப்படிக்குள்ள நானே சரிச்சுக்கிறேன். பண்ணி கிழிச்சிருவீங்க. இது ஒண்ணுதான் குறைச்சல். கொஞ்சம் பொறுமையாதான் உட்காருங்களேன். இது என்னது? எலக்ட்ரானிக் சிட்டி MOU ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஓ, மலேசியா ஆளோடதா? ஆமா. இதெல்லாம் என் சன்னோட டீலிங்ஸ். அவன் தான் இத பார்க்கணும். டேய், அது என்னன்னு தான் முதல்ல படிச்சு பாருங்களேன். சும்மாவா பத்திரிக்கைக்காரங்க கிழிக்கிறாங்க எந்த ஃபைலும் பாக்குறது இல்லன்னு? நீ மரியாதை போறியா? யோ, இப்ப அப்பா பார்க்க முடியாது. நான் அப்பா. ஏய், யார் அது? ஒரு half an hour உள்ள வெயிட் பண்ணு. யோ சகாதேவா, உனக்கு தெரிய சொல்ல போயா? போறதே. சிங்கம். அவன் வரானா? உள்ள விட வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவன் வருவான். வந்துட்டேன். வணக்கம் முதலமைச்சர் அவர்களே. என்னடா என்ன பார்த்த உடனே முகம் இப்படி மாறி போச்சு? ஆட்சியே கவுந்தா மாதிரி. ரெண்டு பேருக்கும் தான். என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? எனக்கும் இவனுக்கும் இல்ல, எனக்கும் உங்களுக்கும் தான். சிங்கத்துக்கும் இந்த ஸ்டேட் ஆள்ற சிஎம்முக்கும் தான். ஓஹோ, நீ என்ன சொல்ல வரதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன இப்படி கேட்டீங்க? பள்ளிப்பட்டி கிராமத்துல சாதாரண கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும். நான் ஞாபகப்படுத்துறேன். எங்க அப்பா நாராயணராஜா கஞ்சா கடத்தி சாராயம் காய்ச்சி கள்ள நோட்டு அடிச்சு சாதாரண ஆளா இருந்த உங்களோட தலையெடுத்தையே மாத்தி MLA வாக்குன அந்த கதையை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குரல் ஞாபகம் இருக்குதோ? அதுக்கு எதிர்மாறானது தானே உங்க அரசியல். ஆட்சி மாறினதும் நீங்க தேடி வர போறது இந்த சிங்கத்தை தான். உங்க ஆட்சி கவுறதும் நிக்கிறதும் உங்க கையில இல்ல, அது என் கையில தான் இருக்கு. இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஞ்சா வெட்டி போ. பாம் வச்சு அப்பாவி ஜனங்களை கொல்ற தீவிரவாதிகளை விசாரிச்சு பிடிக்க வேண்டிய சிஎம் அதையெல்லாம் விட்டுட்டு உங்க மகனை காப்பாத்த போஸ் கொலைய விசாரிக்கிறீங்க. அது என்ன மாட்டி விடதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் அவ்வளவு ஈஸியா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவானா? தப்பிச்சிருவான்டா. உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடாதீங்க சிஎம். ஆட்சி பீடத்தை பிடிக்கிற வரைக்கும் நிறைய தடவை உங்க கூட இருந்திருக்கேன். ஆனா எனக்காக ஒரு தடவை கூட உங்க மந்திரி பங்களாவோட படிய கூட மதிச்சதில்லை இந்த சிங்கம். ஒண்ணு கேட்டதும் இல்ல, கேட்க நினைச்சதும் இல்ல, செஞ்ச எதையும் ஞாபகப்படுத்தினதும் இல்ல இது வரைக்கும். நிறுத்தா. என்ன பழைய கதையெல்லாம் கிளறி என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா? இல்ல, பயமுறுத்த இல்ல, பிளாக்மெயில் பண்ண. சும்மா மிரட்டாத. வெளியில போலீஸ் இருக்கு. நான் நினைச்சற உன்னை காலி பண்ணிடுவேன். பாக்குறியா? எப்பத்துல இருந்து வந்ததுடா இந்த போலீஸ் காவல் உனக்கும் உங்க அப்பனுக்கும்? அது இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை மாசம்? இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கட்சியை வளர்க்க, ஊர் முழுக்க அங்கேயும் இங்கேயும் போஸ்டர் ஒட்ட, கட்சிக்காரனுக்கு பிரியாணி போட, பத்திரிகைகள்லயும் சேனல்ஸ்லயும் விளம்பரம் கொடுக்க, அடியாளுங்களுக்கு சரக்கு அடிக்க, அன்பளிப்பு கொடுக்க, இதோ நிக்கிறானே உங்க பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் கட்ட, மத்தியில கூட்டணி அமைக்க, 1000 லட்சம்னு எத்தனை கோடி. அப்ப ஆட்சியை காப்பாத்த மகன் வந்து என்கிட்ட பிச்சை பாத்திரம் நீட்டும் போதெல்லாம் எவ்வளவுன்னு கணக்கு பார்க்காம அள்ளி வீசி இருக்கா இந்த சிங்கம். பெட்டிகளை எண்ணும் போது எவ்வளவுன்னு கேட்டீங்களே தவிர எங்க இருந்து வந்ததுன்னு உங்க மகன் கிட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க. பழைய கணக்கெல்லாம் மறந்துருங்க. ஆனா புதுசா ஒரு மேட்டர் இருக்கு. தோ இதுல இப்ப போனோம்ல நம்ம கோவா ட்ரிப், அதோட போட்டோகிராஃப்ஸ் வீடியோ ஷூட் பண்ண வச்சதே நான் தான். எப்பவாவது யூஸ் ஆகும். என்னடா வெளியே போலீஸ் இருக்கு, வர சொல்லட்டுமா? முதலமைச்சர் பிளாக்மெயில் பண்ணதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண. அப்புறம் நீ தேடினாலும் கிடைக்காத ஒரு இடத்துல இதோட ஒரிஜினலை பத்திரமா வச்சிருக்கா சுமித்ரா. இந்த சிங்கம் திரும்பி போக லேட்டானா இன்னைக்கு எல்லா சேனல்களுக்கும் நீதான் முக்கிய செய்தி. ரியாலிட்டி ஷோ. இதையெல்லாம் மீறி என்ன உள்ளத்தள்ள நினைச்சீங்கன்னா தனியா போக மாட்டேன். இவனும் இருப்பான், உங்க செல்ல பையன். சோ இவன் மானத்தை காப்பாத்த, உங்க பதவியை காப்பாத்திக்க நிறைய வித்ரா பண்ண சொல்லுங்க. அதனால நான் தப்பிக்கலாம், இவனும் தப்பிக்கலாம். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஜெய் ஹிந்த். கூப்பிடுங்க நிறைய.
அம்மா அப்பா எப்ப வருவாரு? அப்பா இப்ப வந்துருவாரு. அப்பா வந்ததும் உன்னை எழுப்புறேன். இப்ப தூங்கு. இத வந்துட்டாரே. அம்மா போய் கதவை திறந்துட்டு வரேன். பிரபா, சார் அவரை இங்க வரவனான்னு போய் சொல்லிடு. சொல்றேன். இந்த அரசியல் சாசனத்தை பத்தி படிச்சிருக்கியா இல்ல கேள்வியாவது பட்டிருக்கியா? தெரியும் சார். தெரிஞ்சிருந்தா நல்லதுதான். தாம் பெத்த புள்ளைக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா தன்னையும் மீறி கடவுளேன்னு கத்திடுவாங்க இல்லையா? எஸ் சார். குழந்தைக்கு எப்படி இருக்கு சார்? பெட்டர். ஒய்ஃப்க்கு? ஷீ இஸ் ஆல் ரைட் சார். எல்லாம் கடவுள் செயல். அப்படின்னா இந்த கேஸ் விசாரணையை நிறுத்திடுவோம். புரியலையா? போஸ் கேஸ் விசாரணைய என்ன? என்ன சார் திடீர்னு இப்படி? இவன் என்னையா நரியா இல்ல பஸ்மாசுரனுடைய பிறவியா? அது வந்து இவன் விசாரணை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை கொலையா நடந்திருக்கு? 10 இல்ல 15? எவ்வளவு இருந்தாலும் இதோட நீ நிறுத்திக்க. யோசிக்காப்ப சார், அரசாங்கத்துக்கு கூட்டணி கிட்ட இருந்தும் எதிர்கட்சிங்க கிட்ட இருந்தும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது இந்த கேஸ் சம்பந்தமா. சார் அது இந்த கேஸ் இந்த அளவுக்கு மோசமானதுனால இப்போதுக்கு நிறுத்த சொல்லி கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சில அதிகாரிங்க இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதே மாதிரி நீ ஒண்ணு எழுதி கொடு, நான் சாங்ஷன் பண்றேன். அப்புறம் போஸ்டிங்கையும் மாத்தி கொடுக்குறேன். சார் நான் என்ன சொல்றேன்னா 10 மணிக்கு பத்திரிக்கைக்காரங்கள வர சொல்லிருக்கேன். நரியோட விசாரணை தோல்வி விட்டதுனால ஒரு ஸ்பெஷல் டீம் இதை டீல் பண்ணுவாங்க. நரி புலியாச்சு, புலி பூனையாச்சுன்னு பத்திரிக்கைக்காரங்கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அப்படியே கழட்டி விட்டுருவோம். என்ன சொல்ற? முடியாது சார். என்ன? ஏய், உன் போலீஸ் திமிர கொஞ்சம் அடக்கு. அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. என்னடா முறைக்கிற? சொன்னது புரியலையா? ப்ளீஸ் ஷட் யுவர் மவுத். ஒண்ணு ப்ளீஸ் ஷட் யுவர் மவுத். யோ சார், சார் ஸ்டேட் ஆள்றது அப்பா தான், மகன் இல்ல. அண்ட் ஐ வில் லிசன் நாட் ஹிம், ஜஸ்ட் யூ. சொல்றது யாரா இருந்தாலும் அதை நீ கேட்கணும். அதான் உனக்கு நல்லது. சார் முடியாது. 6 வாரத்தோட யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் கடைசியில தன் முட்டாள்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதிரி கோட்டையில தானா போய் சரண்டர் ஆகிற அரசியல் தந்திரம் இருக்குல்ல. பார்ட்டியில கோஷ்டி பூசல், எம்எல்ஏ பிரச்சனை பண்ணாங்க, எதிர்கட்சிங்க அதிர்வேட்டு வச்சாங்க. அப்படி பத்திரிகைக்காரங்களை வர சொல்லி சுயநலத்துக்காகவும் தன் பதவியை காப்பாத்துறதுக்காகவும் செய்யற அரசியல் கிம்பி அது செல்லாது சார் இந்த கேஸ்ல. என்னடா சொன்ன? நீங்க இந்த கேஸ் நிறுத்த சொல்றது இவனை காப்பாத்துறதுக்காக. எஸ் சார். கஞ்சாவட்டி போஸ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு கோவால இருந்து வந்த கோடா பிரதேசோட கப்பல்ல இவனு இருந்தா வித் சேது சிங்கம், த மோஸ்ட் நோட்டோரியஸ் கிரிமினல் கஞ்சா கடத்தக்கார ராஸ்கல்ஸ். கப்பல் இருந்து லக்ஸுரி போட் கரை நோக்கி வர்றப்போ ரொட்டீன் செக்கிங்க்கு போன டியூட்டி ஆபீசர் கிட்ட முதலமைச்சரோட பையன் பச்சை பச்சை கோஸ்ட் கார்ட் சீஃப் அன்னைக்கு அதை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் ஐபிக்கும் கோவா இன்வெஸ்டிகேட்டுக்கும் ஸ்டேட் போலீஸ்க்கும். முதலமைச்சரோட செக்ரட்டரி அதை ஹர்ஷ பண்ணாங்க, ஃபைல மறைச்சிட்டாங்க. உள்துறை அமைச்சர் அதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பேசினாங்க உங்ககிட்ட. and I have with me a copy of that report. என்ன சார் உண்மைதானே? மறக்க முடியுமா உங்களால? என்னைய பார்த்துட்டு சும்மா நிக்கிற போலீஸ கூப்பிடு. இவனை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லு. வெளியில போலீஸ் நேத்து இருந்தாங்க இல்ல சார். ஒரு முதலமைச்சர் என்னைக்குமே அனுமதி கொடுக்க கூடாது ஒரு விருந்தாளி. சேது சிங்கங்கிற நோட்டோரியஸ் கெஸ்ட் நேத்து இங்க வந்து பேசுறப்போ
நேத்து காலையில அவன் இங்க வந்து நுழையறப்போ பாரா நின்னவங்கல்ல ஏன் ஆளு இருந்த சார் நவ கம் ஆன் நிப்பாட்டலாம் விசாரணை உங்க ஆணை மீறி நான் இதுவரைக்கும் பண்ண குற்றங்களுக்காக எனக்கு சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் தொப்பி கழட்டுறது எந்த கடுமையான தண்டனையா இருந்தாலும் சரி யூ ஆர் வெல்கம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கண்ணு முன்னால இவரை கழுத்து பிடிச்சு இழுத்துட்டு போக அப்புறம் கஞ்சாவட்டி போஸ் கொலை கேஸ்ல சஸ்பெக்ட்ஸ் ஐஜி பாலு அஞ்சப்பர் சுமித்ரா சேது சிங்கம் அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க கூட ஒரு நாளாவது கோர்ட் வாசல்ல நிக்க வைப்ப மாநில முதலமைச்சருடைய இந்த அருமை மகனை துறைமுகத்துல சக்தி லோட்ஜ் முன்னாடி ஒரு அநாத பணம் கடந்தப்போ அதில் ஒரு சத்ரு சம்ஹாரத்துக்கு ஒருத்தனை ஏற்படுத்தி திட்டம் தீட்டினப்போ விசாரணை என்ன மாதிரி ஒரு பஸ்மாசுரன் தலையில ஏத்தி வைக்கிறப்போ அதில் இப்படி மகன் உருவத்துல ஒரு கால சர்ப்ப தோஷம் எதிர்பார்க்கல நாட்டாடுற முதலமைச்சருக்கு இல்ல என்ன பாக்குறீங்க இப்படி பேசுறான் கழுத்தை பிடிச்சி இவனை வெள்ள தள்ளுங்க ஆன்சர் எவ்வளவு பெரிய ஜனநாயகமா இருந்தாலும் செல்வாக்கும் அதிகாரமும் இருக்கிற ஒரு முதலமைச்சரோட முன்னாடி என்ன மாதிரி ஒரு பெட்ரி லெவல் ஆபீசர் எவ்வளவு சாதாரணமா இருந்தாலும் சட்டமும் கண்ணியமும் சத்தியமும் எனக்கு புரியாமல் இல்ல பட் ஆஸ் எ சிட்டிசன் ஆஸ் எ ஓட்டர் ஆஸ் எ காம்ரேட் பை சோல் ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார் கூட இருந்த தோழர்களே பெரிய திருடன்கிற முத்திர குத்தி பத்திரிகைக்கும் சேனலுக்கும் செய்தி சொல்ற நீங்க மனசாட்சியை சாகடிச்சிட்டு உங்க பையன் செஞ்ச தவறுகளை ஆட்சிக்காக மக்கள் முன்னாடி மறைக்க பாக்குறீங்க கேவலம் அதுக்காக உங்க மகன் பேச்ச கேட்டு ஒரு சமூக விரோதிய காப்பாத்த முயற்சி பண்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல சிஎம் தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சா அது தானா இருந்தாலும் சரி தன் மகனா இருந்தாலும் சரி உண்மை ஒத்துக்கணும் சார் ஜனங்கள் கிட்ட சக தோழர்கள்கிட்ட உங்க கட்சிக்காரங்கிட்ட அதான் சார் ஆட்சி முறை அதான் சார் ஜனநாயகம் அப்படி இருக்கணும் சார் ஒரு சிஎம் உங்களால அப்படி இருக்க முடியலன்னா லெட் மீ டெல் யூ அட் மோஸ்ட் ரிக்ரெட் சார் அதிகாரமும் பதவியும் அந்தஸ்தும் விட்டு கொடுத்துட்டு இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு அரசியல்வாதியா இல்லாம ஒரு சாதாரண குடிமகனா மக்கள் முன்னாடி போய் நீங்க உண்மையை சொல்லுங்க இல்லனா உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கிட்ட உங்களுக்கு ஒரே ஒரு பட்டம் தான் கிடைக்கும் சார் கட்சிக்காரங்கிட்ட இருந்து தொண்டர்கள்கிட்ட இருந்து வருங்கால தலைமுறை கிட்ட இருந்து காந்திங்கிற பட்டமும் இல்லை தியாகிங்கிற பட்டமும் இல்லை ஒரே வார்த்தையில சொன்னா தேச துரோகி தேச அப்படி ஒரு பேர் உங்களுக்கு வரக்கூடாது சார் ஐ வில் வெயிட் அவுட் சைட் ஒரு நல்ல முடிவுக்காக ஜெய் ஹிந்த் அப்பா யோ நரி தப்பு இல்லைன்னு உன் மனசாட்சிக்கு உறுதியா தெரிஞ்சா கவலைப்படாத விசாரணையை தொடங்கு வெற்றியோட வா go ahead சார் யோ நரி நீ நரி இல்லையா சார் புலி 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 ஜெய் ஹிந்த் கிளம்பு. அது உங்களுக்கு பாதுகாப்பா சிங்கம் உங்க கூடவே இருக்க சொன்னாரு. கிளம்புடாண்ணா. சரி சார் வா. அடியே 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 எங்கடி போய் தொலைஞ்ச? என்னது இலே கூப்பிட்டா ஏன்னு கேட்க எந்த பரதேசியும் இல்லையா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சான் என்றான் எங்கிருந்தோ வந்தான் படிக்காத மேதை பாலமுருகன் தியேட்டர்ல பார்த்த படம். முன்னாடி ராஜா காட்டுல இருந்து போனோம். அங்கிருந்து தான் தொடர்பு ஆரம்பமாச்சு. சிங்கத்தோட அப்ப நாராயண ராஜா கூட அவர் கூட தான் முதல் தடவையா காட்டுக்கு போனீங்க கஞ்சா தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு. அங்க இருக்கிறப்ப தான் டிபார்ட்மெண்ட் ஜீப்ல கஞ்சா கடத்தின தான் கேஸ். சர்வீஸ்ல இருந்து டெர்மினேஷன். சப் இன்ஸ்பெக்டர் வட்டப்பாறை புருஷோத்தமன் பிள்ளை அவர்களுக்கு முஸ்தபா
கடந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள உங்க இந்த நிர்மலா ஜோன் எல்லாத்தையும் சொல்லிட்டு உசிலம்பட்டி லிட்டில் ஃபிளவர் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஸ்பான்சர் பண்ணி நர்சிங் படிச்ச காலத்திலிருந்து அழகான இன்பமான ஒரு காதல் கதை. உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பாட்டுக்கள், பிடிச்ச சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், சம்பிரதாயங்கள், கோபம் வர்றது எப்போ எப்படி எல்லாத்தையும் சட்டப்படி சரியில்லை இருந்தாலும் ஒரு அடி கொடுக்க வேண்டியதா போச்சு உண்மை வர வைக்கிறதுக்கா. சாரி. செத்து கிடக்கிறப்போ கரெக்டா தான் இங்க இந்த இடத்துல கஞ்சாவட்டி போஸுக்கு யாரோ அடிச்சிட்டு ஸ்டிச் போட்ட காயம். லாத்தி, கம்பு, சாதா வாக்கிங் ஸ்டிக் இல்லனா கருடன் அலகுள்ள கம்பு எதுவும் இருக்கலாம். பழைய கதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறார் நிர்மலா. கஞ்சாவட்டி போஸ்ல இருந்து வனிதா மேரி, குழந்தைங்க, ராஜா காடு செல்லப்பா, கருணை தீபத்துல ரமாபகன், இதோட இன்னும் முடியல விஷயம். சடகோபய கஸ்டடியில இருந்து ஒரு வாக்குமூலம் எழுதிக்கிட்டு இருக்கிறார் நேரத்துல இருந்து. அந்த வாக்குமூலத்துல நீங்களும் சேர்ந்து கையெழுத்து போடலாம். போலாமா? அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வச்சிருக்கியா? சட்டத்தை நிறைய மீறினாலும் திட்டத்தை மறக்கல பழைய போலீஸ் ஐயா இல்லையா? அப்ரூவர் ஆகிறதுக்கு நிர்மலா ஜோன் விருப்பப்படுறார். உங்க வயசை மதிச்சு கோர்ட் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அப்ரூவர் ஆகிறதுக்கு யோசனை பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு 1 நாள் அவகாசம் தர்றேன். இழகாத உங்க கல்லான மனசை இலக்கி நீராக்கி காட்டுறேன்னு அந்த அழகான இளவெட்டு சவால் விடுறப்போ நான் அது சந்தோஷமா வர வைக்கிறேன். 24 மணி நேரம். கிருபாகர் சார், இவரை இங்க இப்படியே விட்டுட்டு போனா எப்படி? அப்பாவோட வயசு இருக்குல்ல கிருபாகர், ஒருவேளை மனசு மாறிடுச்சுன்னா இல்லையா பெருசு? கிருபா வாங்க.